the person I'm going to invite, அவங்க வந்து recent timesல வந்து எதிர்நீச்சல் சீரியல் மூலமா நம்ம எல்லா ஹார்ட்ஸ்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க. It's none other than the very beautiful ஹரிப்ரியா அவர்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜெய்வேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நல்ல வேளை அந்த சீனில் டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமாக இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். see how beautiful I am, I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்வேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட்டு கலர் சாரீ கிடச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போது என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் for making this film a success. And thank you all. Thank you so much. From one anchor to another senior anchor, congratulations. இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு இது மாதிரி அமையட்டும். அடுத்தபடியாக a very talented actor and இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌடான பிரதர் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெயவேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணன் வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் இன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல. ஸோ சாரி.
இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி, ஜேபி சார், சன் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், என்ன சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் பண்ணியிருக்காரு. ரவி அங்கிள் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், இவன் என்ன பண்ணிட்டு போகிறா அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ரவி அங்கிள் ஃபார் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர், ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி, நான் இப்போ தான் வந்தேன். ராதாரவி சாருக்கும் சாரி, எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் ஆக்சுவலி வர முடியல, பட் கண்டிப்பாக ஜெயவே முருகன் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்தேன் இன்னைக்கு நான். ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரு, ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாப்பி மாஸ்டரும் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலியமாக நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும் சரி, எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. And this is also his debut film as the lead of the film. I'd like to invite Dushyant to say a few words. Since ஈசன், கருடன், நிறங்கள் 3, இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days of work that we had. எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை உடச்சிட்டார் எனக்கு எப்படியோ. another one is ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்னோடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியாக இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இஃப் ஹீ டிடன்ட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் திஸ் சீன், கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ், thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film and I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Ait bro. And we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸில் வருது.
support our artists like us. Thank you so much once again. நான் தான் ஜெயவேல் முருகன், அந்த படத்தோடைய டைரக்டர். வருணன், காட் ஆஃப் வாட்டர். நான் கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்திக் ஸ்ரீதரன், யாக்கே ஃபிலிம்ஸ், என்னோட ப்ரொடியூசருக்கு. இந்த படத்துக்குள்ளே என்னன்னே தெரியாது, அவனுக்கு சினிமானே என்ன தெரியாது. சொன்னோடமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஸ்ரீராமண்ணா, அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நோக்கியாவில். ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க, கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் விஸ்வா கார்த்திக் சார், அவங்களும் அதே மாதிரி தான். அப்புறம் விஜயன் அங்கிள், அவங்க ஷங்கரோட அவங்க அப்பா. ஸோ இவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் அன்பு சார், நான் ஒரு காட் ஆஃப் சினிமா தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நான் கேபி சார் ஸ்கூல்லேருந்து தான் வந்தேன். அன்பு சார் வந்து யூனிவர்சிட்டி. அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கண்டென்ட் மூவி இது. தண்ணீரை பற்றின ஒரு படம். இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதைக்களம். ராதாரவி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம். ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணி கேன் போட வந்தவங்க. ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே பூர்வீகமாக தண்ணி கேன் போடுறவங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற கதை தான் இது. சத்யராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர் வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் சத்யராஜ் சாருடைய வாய்ஸ் வரும். ஸோ சத்யராஜ் சார் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு. அப்புறம் யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிவி சார், சைந்தவி மேடம், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு. இது ஐம்பூதம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐம்பூதங்களை பற்றினா ஒரு 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 கதை தான் இது. இதில் வந்து நம்ம என்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்தே அந்த இயற்கையோட சாபம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த டேக்லைன், ஒன்லைன். தண்ணியை பற்றி இதில் சொல்லியிருக்கோம். வாட்டர், தண்ணி கேன் சென்னைக்குள்ளே நமக்குள்ளே 95, 93லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கேனோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்றைக்கி. நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. படத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேவ் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். தண்ணியால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். எளிய மனிதர்கள் தண்ணி கேன் போடுவாங்களே, ஸோ எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லைஃப்பில் பார்த்த அது உண்மை சம்பவம் தான். ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு. தேங்க்யூ.